ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதங்க, டொமேட்டோ ரைஸ் எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? குக்கரை வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோடனே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்த பருப்புங்க. அப்புறமா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி விட்டு வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது வதங்கின உடனே வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணது, பூண்டு, சின்ன வெங்காயமும் 2-3 சேர்த்துருக்காங்க அம்மா. ஸோ அதை கொஞ்சம் வதக்கி கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தா நல்லா வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தக்காளியை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 5 தக்காளிலேருந்து 6 தக்காளி எடுத்துருந்தாங்க அம்மா. நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் நல்லா ஊற்றிக்கிறோங்க. இது வந்து எப்படின்னா நல்லா மூடியை வந்து குப்பரை போட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஆப்ஷனல் தான். ஏன்னா பூண்டு வந்து உள்ளே சேர்த்துருக்கோம், தேவையில்லை, ஆப்ஷனல் தான். ஸோ சேர்த்து கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போனோடனே அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணோடனே கொஞ்சம் காரம் சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறமா சிக்கன் பொடி 1 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக 2 விசில் வந்து இறக்கணுன்னே நல்லா அப்படியே வந்து பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.